இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுவதாக. இந்த உலகத்தை படைத்தவன் இந்த உலகத்தால் அனைவருக்கும் ரிஸ்கை கொடுத்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாவான். இறைவனின் தௌஹீதை மக்கள் மயப்படுத்துவதற்கு கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் முபஷிராகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், உலமாக்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாகுவதாக. அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் முஃமின்களை விழித்து 89 இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் உள்ளவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று விழிக்கிறான். அதில் ஒரு விழிப்புத்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஈமான் உள்ளவர்களே, ஜும்ஆவுடைய அதான் ஒலிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம், குத்பாவின் பக்கம் விரையுங்கள் என்ற அந்த அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, நல்லடியார்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் யாருடன் இருந்த போதிலும் தக்வா என்ற இறை அச்சத்தை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மளை படைத்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அனுப்பி வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து அனைத்து விடயத்திலையும் நமக்கு வழிகாட்டினார்கள். இஸ்லாம் மார்க்கம் என்பது வெறும் இபாதத்துகள் மாத்திரம் அல்ல. நான் தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் என்ற இபாதத்துகளுக்குள் மாத்திரம் இஸ்லாம் சுருங்கவில்லை. அந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் எப்படி என்னை நீங்கள் தொழுவதாக கண்டீர்களோ அதே போன்று தொழுது கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜில் வைத்து சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்தில் இருந்து இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நீங்கள் சரியாக படித்து பாடமாக்கிக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, இபாதத்துகளுக்குள் மாத்திரம் இஸ்லாம் சுருங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இவ்வாறு இபாதத்துகளுக்குள் சொன்னார்களோ அதே போன்று குடும்ப வாழ்க்கைக்கு சொன்னார்கள். சிலருடைய நிலைமை எப்படி என்றால், பள்ளிவாசலுக்குள் அபூபக்கரை போன்று, ஆனால் வீட்டுக்குள் அபூ ஜஹலை போன்று. இஸ்லாம் இதை அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் வீட்டுக்குள்ளும் நீ சிறந்தவனாக, சிறந்த முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் அகலிக்கும் வன கைருல் அகலி. உங்களில் சிறந்தவர்கள், உங்களில் நல்லவர்கள், உங்களில் தக்வா உள்ளவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பள்ளிக்குள் மாத்திரம் அபூபக்கர் அல்ல,
வீட்டுக்குள்ளும் நபியுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை, நான் என் வீட்டுக்குள் வாழ்கிறேனா, அதுவும் சேர்த்துதான் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வன கைரன் லி அஹ்லி, நான் எந்த குடும்பத்தில் நான் சிறந்தவனாக நல்லவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, பள்ளிக்குள் மாத்திரம் சிறந்தவர்களாக இருந்து போதாது, வீட்டுக்குள் மாத்திரம் சிறந்தவர்களாக இருந்து போதாது. மூன்றாவது, இஸ்லாம் முஆஷராத்தை எப்படி வலியுறுத்துகிறதோ, முஆமலாத்துடைய விடயத்திலேயும் நீங்கள் சிறந்தவனாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் பஜாரிலும் நீங்கள் நல்லவனாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்குள் அபூபக்கர் அவர்களை போன்றிருக்கிறோம், வீட்டுக்குள்ளும் நல்லவர்களாக வாழுகிறோம். ஆனால் பஜாருக்கு சென்று விட்டால் ஹாமானை விடவும் காரூனை விடவும் மோசமானவனாக இருக்கிறோமா? சகோதரர்களே, இவரை பார்த்து தக்வாதாரி, இறைச்சமுள்ளவர், நல்லவர் என்று சொல்ல முடியாது. வியாபாரத்திலும் நான் ஒரு சிறந்தவனாக இருக்க வேண்டும், வியாபாரத்திலும் நான் நல்லவனாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் இதை நிரூபித்து காட்டினார்கள். சகோதரர்களே, பஜாருக்கு செல்லுகிறோம், பஜாருக்கு செல்வது துனியாவல்ல, துனியாவல்ல. பஜாருக்கு சென்றால் மோசமானவர் என்று சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு வியாபாரிகளை சொன்னார்கள். பஜாரில் இருக்கும் இரண்டு வியாபாரிகள், அத்தாயிரு ஸதூகுல் அமீன், வியாபாரி, உண்மையான வியாபாரி, நம்பிக்கை உள்ள வியாபாரி, அல்லாஹ்வை பயந்த வியாபாரி, மோசடி செய்யாத வியாபாரி, பொய் சொல்லாத வியாபாரி, குறைகளை சொல்லி விற்கும் வியாபாரி. இப்படியான வியாபாரிக்கு ஒரு ஆள் பஜாருக்கு போய் இது போன்ற தன்மையுடன் யார் வியாபாரம் செய்கிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஅன் நபிய்யீன் வ ஸித்தீகீன் வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். உலகம் கொஞ்ச காலத்து வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைக்குள் வியாபாரம் செய்கிறோம், நல்லவர்களாக வியாபாரம் செய்கிறோம், ஹலாலாக வியாபாரம் செய்கிறோம். இந்த வியாபாரத்தில் ஹராம் சேரவில்லை, ஹலாலாக செய்கிறேன். சகோதரர்களே, இந்த ஹலாலாக உழைத்தது மாத்திரம் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மரணித்தால் நபிமார்களுடன் இருப்பீர்கள், சோதாக்களுடன் இருப்பீர்கள், சாலிஹீன்களுடன் இருப்பீர்கள். அன்பு சகோதரர்களே, பஜாரிலும் நாம் சொர்க்கத்தை சம்பாதிக்க முடியும். பஜாரிலும் நாம் நபிமார்களோடு இருப்பதற்கு, சாலிஹீன்களுடன் இருப்பதற்கு நாம் பஜாரை, வியாபாரத்தை, என தொழிலை நான் ஆக்கிக் கொள்ள முடியும். இரண்டாவது வியாபாரத்தை சொன்னார்கள். இரண்டாவது வியாபாரி, அத்துஜார் யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. உலகத்தில் இருக்கும் எல்லா வியாபாரிகளும் மோசமானவர்களாகத்தான் நாளை கியாமத்திலே நாளை எழுப்பாட்டப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு அடையாளம் உள்ள வியாபாரிகளை தவிர என்று சொன்னார்கள். இல்லா மன் இத்தகா வ ஸதக வ பர், உண்மை சொல்லக்கூடிய, வியாபாரத்தின் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய, வியாபாரத்தில் ஹலாலாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வியாபாரியை சொன்னார்கள். இவர்களை தவிர ஏனைய வியாபாரிகள் எல்லோரும் இந்த கொஞ்ச கால துனியாவில் அல்லாஹ்வை மறுத்து, அல்லாஹ் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய அந்த வியாபார முறைப்படி யார் செய்யவில்லையோ அவர்களை அனைவரும் நாளை கியாமத்துடைய நாளையில் மோசமானவர்களாகத்தான் எழுப்பாட்டப்படுவார்கள் என்ற கடுமையான ஒரு ஹதீஸை வியாபாரிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பு சகோதரர்களே, நாம் ஒருவரும் வியாபாரிகளாக இருக்கிறோம்,
விவசாயிகளாக இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய வியாபாரம் விவசாயி. அந்த வியாபாரத்தை வைத்து நாம் சொர்க்கத்தையும் சம்பாதிக்கலாம், நரகத்தையும் சம்பாதிக்கலாம். நம்மள அதிகமானவர்கள் சொல்ற நம்ம பகுதியில் ஹராம் சேராம பணம் சேருவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஹராம் சேராம பணம் சேருவதில்லை. ஒரு மனுஷன் பணம் இருக்கா அவனை பார்த்து சொல்ற இவன் மோசமானவன், இவன் ஏதோ ஒரு விதத்தில் உழைச்சிருப்பான், அவர் நல்ல முறையில உழைச்சிருப்பாரு. ஆனா நம்ம உள்ளத்துல இருக்கு பணம் சேர்றா மோசடி செஞ்சுதான் உழைக்கணும், பொய் சொல்லிதான் உழைக்கணும். பணம் சேர்றா ஹராம் சேரணும் என்ற தத்துவத்தை நாம் விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் சரித்திரம் பேசுகிறது, சரித்திரம் பேசுகிறது. பணம் உள்ளவர்கள், பணத்தை சம்பாதித்தவர்கள் உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். உலகத்தை விட்டு பிரியும் போதும் நபியுடைய வாயால் சொர்க்கவாதி என்ற பட்டத்துடன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அன்பு சகோதரர்களே, சஹாபாக்களில் 10 சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்ற பட்டம் கொடுத்தார்கள். அந்த 10 சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். 4 சஹாபாக்கள் வியாபாரத்துடன் பணத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய ஜவுளி கடைக்கு உரிமையாளர்கள். உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லும் போது உஸ்மானே கனி என்று தான் சொல்லுவோம். கனி என்றால் அரபியில் பணக்காரனுக்கு சொல்லப்படுவது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜுபைர் இப்னு அவாம் ஃபில் ஜன்னah என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், செல்வந்த சஹாபி என்ற பெயர் மொழியப்பட்டாலே நமக்கு வருவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மக்காவிலிருந்து வரும்போது மக்காவில் உள்ளவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஹிஜ்ரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் மக்காவில் உழைத்த அனைத்து பணத்தையும் நீங்கள் விட்டு விட்டுதான் போக வேண்டும். சகோதரர்களே, இஸ்லாத்துக்காக வந்து எரிந்து விட்டு உடுத்த உடுப்புடன் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து வந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை ஒரு சஹாபியுடன் இணைத்தார்கள். சஅத் இப்னு ரபியுடன் இணைத்தார்கள். சஅத் இப்னு ரபி, நீங்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்துக் கொள்ளுங்கள், வியாபாரத்தில் கவனித்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு யாருடன் இணைத்து போக வேண்டாம், மதீனாவுடைய பஜாரை காட்டுங்கள், மதீனாவுடைய பஜாரை காட்டுங்கள். சகோதரர்களே, மதீனாவுடைய பஜார் காண்பிக்கப்பட்டது. முதலாவதாக போய் தயிர் வியாபாரம் செய்கிறார்கள், நெய் வியாபாரம் செய்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு பிறகு திருமணம் முடிக்கிறார்கள். ருபோதீனார், கால் பவுன் மகராக கொடுத்துத்தான் திருமணம் முடிக்கிறார்கள். கால் பவுன் என்பது ஒரு செல்வந்தர் திருமணம் முடிக்கும் போது கால் பவுன் கொடுப்பதில்லை. ஆனால் ஆரம்பத்தில் கால் பவுன் கொடுத்துத்தான் முடிக்கிறார்கள். ஆரம்ப வியாபாரம் தயிர் வியாபாரம், நெய் வியாபாரம். கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு 40,000 திர்ஹத்தை, 40,000 தங்க காசை அல்லாஹ்வின் பாதையில் சதக்கா செய்கிறார்கள். மரணிக்கும் போது உலமாக்கள் எழுதுகிறார்கள், 3.2 மில்லியன் தங்க காசு
அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. சகோதரர்களே, ஹராம் சேராமல் பணத்தை சம்பாதித்தார்கள், பணத்தை சம்பாதித்தார்கள், உலகத்தில் சாதித்து காட்டினார்கள். உலகத்தை விட்டு பிரிவதற்கு முதலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களை சொர்க்கவாதி என்ற பட்டத்துடன் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா லா தஅலமுன ஷையா, எந்த ஒன்றும் தெரியாமல் தான் இந்த உலகத்தில் வந்தோம், ஆடையற்றவர்களாகத்தான் உலகத்தில் வந்தோம். அல்லாஹ் எனக்கு ஒரு வியாபாரத்தை தந்திருக்கிறானா, அந்த வியாபாரத்தை நாம் ஒரு பாக்கியமாக கருத வேண்டும், நாம் நியத்து வைக்க வேண்டும். இந்த வியாபாரத்தை நான் செய்வது சொர்க்கத்தை சம்பாதிப்பதற்கு, சொர்க்கத்தை சம்பாதிப்பதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மன் தலபத் துன்யா ஹலாலன், ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியம் செய்வதற்கு தேடுகிறான். 3 நியத். ஒன்று இஸ்திஃபாவன் அனில் மஸ்ஸலா, நான் உழைக்கணும், இன்னொரு ஆள்கிட்ட கை நீட்டி நிக்க போடா, நான் உழைச்சி நானே சாப்பிடணும். இரண்டாவது நியத் வஸஅயன் இலா அஹ்லிஹி, என்ற குடும்பத்துக்கு நான் உழைச்சி சாப்பாடு கொடுக்கணும். மூணாவது வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி, என் அயல் வீட்டுக்காரருக்கும் எந்த பணத்தினால ஹலாலாக சம்பாதித்த இந்த பணத்தினால உதவி செய்யணும். சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க, இந்த 3 நியத்துடனும் யார் உழைக்கிறாங்களோ சம்பாதிக்கிறாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் 15வது நாள் பௌர்ணமியுடைய நாளில் எப்படி வெளிச்சமாக பிரகாசமாக இருக்குமோ அதே போன்று அல்லாஹ் இவர் சந்திப்பார். அல்லாஹ் எங்கே வச்சிருக்கிறான்? வியாபாரத்திலே பரக்கத்தை அல்லாஹ் எங்கே வச்சிருக்கிறான்? ஒரு வியாபாரி வியாபாரத்தினால சொர்க்கத்தை சம்பாதிக்கிறான், ஹலாலாக சம்பாதிக்கிறாரு, பொய் சொல்லல, மோசடி செய்யல, ஏமாற்றல, சம்பாதிக்கிறாரு, தானும் செலவழிக்கிறாரு, பிறருக்கும் கொடுக்கிறாரு, ஜகாத் கொடுக்கிறாரு. அன்பு சகோதரர்களே, இவருடைய கையில் இருக்கிறது பணம் அல்ல, இவருடைய கையில் இருப்பது சொர்க்கம். சொல்லிட்டு இன்னும் ஒருவரை பற்றி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தலபத் துன்யா ஹலாலன், அவரும் ஹலாலான முறையில் தான் சம்பாதிக்கிறாரு. ஆனா நீட் என்னண்டா, நான் ஒரு செல்வந்தன் என்று பிறருக்கு பெருமை அடிக்கணும். தபாகுரன், நான் ஒரு செல்வந்தன், நான் ஒரு பணக்காரன், ஹலாலாத்தான் உழைக்கிறாரு, பெருமை வருது, பிறருக்கு காட்டணும் என்று உழைக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கோபமாக இருக்கும் நிலைமையில் தான் இவர் அல்லாஹ்வை சந்திப்பார். அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, நாம் உழைக்கிற நியத்து சரியாக இருக்கணும். சரியான நியத்தில் உழைச்சாதான் அல்லாஹ் தஆலா மஹ்ஷருடைய மைதானத்தில் கேள்வி இருக்கு. நான் உழைச்சேன், மை கார் மை பெட்ரோல், அப்படி சம்பாதிக்கவும் முடியாது, செலவழிக்கவும் முடியாது. நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் கேட்க போகிறான், பணத்தை நீ எப்படி சம்பாதித்தாய்? அது மட்டும் கேள்வி அல்ல, அது மட்டும் கேள்வி அல்ல, அந்த சம்பாதித்த பணத்தை நீ எப்படி செலவழித்தாய்? அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்புல் ஹலால் ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா, ஹலாலான சம்பாத்தியம் இருக்கிறது, ஹலாலான சம்பாத்தியம் இருக்கிறது, முக்கியமான சில ஃபர்துகளுக்கு பின்னாக
முக்கியமான ஒரு ஃபர்லு தான் ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பாருங்க, வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, வியாபாரத்தை உங்களுக்கு ஹலாலாக்கி வச்சிருக்கிறேன், வட்டியை உங்களுக்கு ஹராமாக்கி வச்சிருக்கிறேன். ஒரு ஆள் 5000 சம்பாதிக்கிறாரு வியாபாரத்தின் ஊடாக, ஒரு பொருளை வாங்கினாரு, 5000 ரூபாய்க்கு வாங்கி 10,000 ரூபாய்க்கு விற்கிறாரு, 5000 ரூபாய் லாபம் கிடைக்குது, இது வியாபாரம். ஒரு ஆள் 5 லட்சம் ரூபாய் காசு ஒரு ஆளுக்கு கொடுக்கிறாரு, நீங்க கொடுத்துட்டு 5000 ரூபாய் காசு எனக்கு வட்டி தரணும் என்று சொல்றாரு, இது வட்டி. ஆனா முடிவு என்ன? 5000 ரூபாய், இவரும் 5000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு, இவரும் கையிலையும் வட்டியாக சம்பாதிச்சவரும் 5000 ரூபாய் காசு தான் வச்சிருக்கிறாரு. இவர கையிலையும் ஹலாலாக சம்பாதிச்சவர் கையிலையும் 5000 ரூபாய் இருக்கு, வட்டியாக சம்பாதிச்சவரும் அதே 5000 ரூபாய் அதே நீதி அமைச்சர் சைன் வச்ச பணம் தான் இருக்கு. ரெண்டிலும் உள்ள வித்தியாசம் என்னண்டா, இவர் கஷ்டப்பட்டு வியாபாரம் செஞ்சு உழைச்சாரு, அல்லாஹ் அந்த பணத்தில வியாபாரம் செஞ்சு உழைச்சத்தினால பரக்கத்தை வச்சிருக்கிறான். இது ஒரு மனுஷன் இந்த 5000 ரூபாய் இன்னொரு மனுஷனுக்கு வட்டி கொடுத்து உழைச்சாரு, அதுல பரக்கத்தில்லை. அன்பாண்டவர்களே, நம்ம அதிகமானவர்கள் விளங்கி இருக்கிறோம். கார்ல போறாரு, பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு, பெரும் வளவு வாங்கியிருக்கிறாரு, அவர் நிம்மதியாக வாழ்ந்தாருன்னு நினைக்காதீங்க. அது ஹலாலாக உழைச்சிருந்தா அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி வரும். நம்மளும் எத்தனை செல்வந்தர்களை வீட்டுல போயிருப்பீங்க, ஆனா அந்த செல்வந்தர் வீட்டுல போனா ஒரு நிம்மதி இல்லை. சில செல்வங்கள் வந்து சொல்லிருக்கிறாங்க, நாங்க வீட்டுக்கு போறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, விருப்பம் இல்லாம இருக்கு. பெரிய வீடு, ஏசி போடப்பட்டிருக்கு, கிச்சன்ல ஏசி, பாத்ரூம்ல ஏசி, ஆனா அவர் சொல்றாரு நிம்மதி இல்லைன்னு சொல்றாரு. இதே போல சில குடிசைகளுக்குள்ள போனா குடிசைக்குள்ள பேரும் இல்ல, லைட்டும் இல்ல, ஆனா அந்த குடிசைக்குள்ள போட ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு நிம்மதி வருகிறது, மனசுக்கு திருப்தி வருகிறது. சகோதரர்களே, பெரும் மாளிகை கட்டியவர்கள் வீட்டுக்குள் நிம்மதி இல்லை, குடிசைக்குள் நிம்மதி இருக்கிறதா? வித்தியாசம் என்னென்றால் அது ஹராமான முறையில் அந்த பணத்தை சம்பாதித்து மற்றவனை ஏமாற்றி மோசடி செய்து பொய் சொல்லி சம்பாதித்து வீடு கட்டினாரு, அதுல நிம்மதி இல்லை. இந்த குடிசை கொஞ்சம் உழைத்தாலும் ஹலாலாக உழைக்கணும் என்று கஷ்டப்பட்டு உழைத்து ஹலாலாக சம்பாதித்து அந்த குடிசை கட்டினார், அதுக்கு அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, புத்திசாலி சிந்திப்போம். நம்ம ஹராமாக உழைக்கிறோம், மற்ற மனுஷனை ஏமாற்றி உழைக்கிறோம். உலகத்தில் எத்தனை வருஷமாக போறோம்? 100 வருஷம் என்று வைப்போமா? 100 வருஷத்துக்கு பின்னால மௌத்து வரத்தான போகுது. 100 வருஷம் பஜார்ல கொடிகட்டி பறந்த செல்வந்தர், அவர் எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பு, அவருக்கு எம்எஸ்டியோட வருவாரு. அவர் மையத்துக்கு 1000 2000 பள்ளி போனா, ஆனா அவர் ஹராமாக உழைச்சிருக்கிறாரு, அவருக்கு தான் தெரியும். இப்ப மௌத்தான ஹாஜியார கொண்டு கபருக்குள்ள வச்சிருக்கு, அவர் இரவு பகல் தெரியாம உழைச்ச, வெளிநாட்டுக்கு போய் உழைச்ச, பிள்ளைகளை பார்க்காம உழைச்ச, மனைவியை விட்டு பிரிஞ்சு பல வருஷம் வெளிநாட்டுக்கு போய் உழைச்ச, சிலாக்களுக்கு உழைச்சு பிரஷரும் கூடி சுகரும் கூடி
இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு மௌத்தாயிட்டாரு. அது உழைக்கக்குள்ள ஹலாலாக உழைக்கல, ஹராமாகத்தான் உழைச்ச. இப்ப ஆகியார் கபருக்குள்ள வேலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர் விட்டுட்டு போன செல்வம், சொத்து செல்வம், மகன் BMW ஓடுறான், மருமகன் பெரும் ஒரு காரணத்தை ஓடுறான். உழைச்ச ஒரு கபருக்குள்ள பாம்பு கொத்துது. உழைச்சிட்டு விட்டுட்டு போன பணத்தை இன்னும் ஒருவர் அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறாரு. அவர் மாஷா அல்லாஹ் அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறாரு. இவர் ஹராமாக உழைச்சாரு, அதனால கபருக்குள்ள தண்டனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் 89 இடத்துல ஒவ்வொரு முஃமின்களையும் அல்லாஹ் விളിக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் உள்ளவர்களே என்று விളിக்கிறான். அந்த ஈமான் உள்ளவர்களை விളിக்கும் ஆயத்துகளில் ஒன்றுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். இன்னமருடைய பணத்தை ஹராமான முறையில சாப்பிடாதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு ரிபா அல்ஆஃபன் முலாஃபா. ஈமான் உள்ளவர்களே, ஆண்களே பெண்களே, ஈமான் உள்ளவர்களே, வட்டியால உழைக்காதீங்க. குர்ஆன் சொல்லுது அன்பார்ந்தவர்களே. சூரத்துல் முஸம்மில் அல்லாஹ் சொல்றான், ரெண்டு கூட்டத்தை சொல்றான். வஆகரூன யضربون في الارض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله. ஒரு கூட்டம் அல்லாஹ்வை ஹலாலாக சம்பாதிக்கணும் என்று நினைச்சிட்டு ஹலால சம்பாதிக்கிறதுக்கு பிரயாணம் செஞ்சு உழைக்கிற கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வைக்கணும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். அல்லாஹ் அந்த ஆயத்தை தொடர்ந்து சொல்றான். தஃசீரில் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில ஹலாலாக சம்பாதிக்க கூடியவனையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் முஜாஹதா செய்யக்கூடியவனையும் சமனாக அல்லாஹ் சொல்லுகிறான். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு மரணம் வர வேண்டும் என்றால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு மரணம் வர வேண்டும் என்றால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் முஜாஹதா செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் மரணம் வரணும் என்று விரும்புகிறேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் விரும்பக்கூடியது என்ன தெரியுமா? என்னுடைய மரணம் ஹலாலான விஷயத்தை நான் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் பிரயாணம் போவேனே, அந்த பிரயாணத்தில் எந்த மரணம் வரணும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். நபியுடைய சுன்னாவை அணுவுக்கு அணு பின்பற்றக்கூடிய சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு மரணம் ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில வரணும், இல்லை என்றால் ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் என மரணம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பு சகோதரர்களே, ஹலாலா சம்பாதிக்கிறோமா? ஹலாலான சம்பாத்தியம் 10 ரூபாய் உழைக்கிறோமா? அல்லாஹ் தஆலா பரக்கத் வச்சிருக்கிறான், அதுல இன்பத்தை வச்சிருக்கிறான். குழந்தை சீரான குழந்தையாக வரும். குழந்தைகளுக்கு நம்ம பெரும் பெரும் பொருட்களை வாங்கி கொடுக்கிறோம், பெரும் பெரும் உடுப்புகள், தவறு அல்ல. ஹலாலா உழைக்கிறோமா? கொடுக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஹராமாக உழைச்சி எந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கிறேனா? ஒரு கவலை சோறு ஹராமான முறையில கொடுக்கிறேனா? கஷ்டப்பட்டு பொத்தி பொத்தி வளர்த்த புள்ளையும் குடும்பமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுல் ஜன்னா ஜஸதுன் உதிய பில் ஹராம். ஹராத்தால வளர்ந்த உடம்பு சொர்க்கம் போகாது. அன்பு சகோதரர்களே, வாலிபர்களுக்கு நாம் சீரான வழியை காட்டணும்.
காட்டாங்குடி மண் வியாபாரத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மண். ஒவ்வொரு முதலாளிகளும், அனுபவம் உள்ள ஒவ்வொரு முதலாளிகளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேலான வழியை சொல்லிக் கொடுக்கணும். மகன், ஹலால் ஹராம் இதுதான், ஜகாத்தை சரியாக கொடு, அதெல்லாம் மறக்கத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய நிலைமை என்னென்றா, பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிற, காசி சம்பாதிக்கிறது எப்படி உழைச்சாலும் பிரச்சனை இல்லை. அதனால்தான் சிறாக்கள் கடைக்கு பொரியல் எடுக்கிற அவன் வார கஸ்டமரை ஏமாற்றி விற்கணும். அந்த பொருள் பொரியல் எடுக்கக்கூடிய அந்த நியத்தில் எடுக்கிற சரி வராது. அன்பானவர்களே, அன்பு சகோதரர்களே, தற்காலம் குழப்பங்கள் அதிகமான காலம். கஷ்டப்பட்டு உழைக்கிறோமா, அந்த பொருளை, அந்த பணத்தை பாதுகாத்துக் கொள்வதும் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில முஸ்லிம்ல வருகிறது, நீங்க உங்களோட பிள்ளைகளுக்காக சேகரிச்சு வைங்க. உங்களோட பிள்ளைகளை நீங்க பணக்காரனாக ஆட்களுக்கு சேகரிச்சு வைங்க. ஏன்னா நீங்க மௌத்தானத்துக்கு பின்னால உங்களோட பிள்ளை இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேண்ட கூடாது, இன்னொரு ஆள்கிட்ட போய் எனக்கு தாங்க கேட்க கூடாது. அதனால உங்களோட பிள்ளைகளுக்கு உழைச்சி பணத்தை வச்சுட்டு போங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பாண்டவர்களே, இன்னும் ஒன்று என்ன தெரியுமா, தற்காலத்தில் உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்னென்றா, உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீங்கள் பஜாருக்கு செல்ல வேண்டும் என்றால் வியாபாரத்தை பற்றி படித்துவிட்டு பஜாருக்கு செல்லுங்கள். வியாபாரத்தை படிக்கணும். இப்ப சிலாக்கள் வியாபாரம் கொண்டு வர, நீங்க 5 லட்சம் ரூபாய் போடுங்க, உங்களுக்கு மாசம் மாசம் நான் 50,000 ப்ராஃபிட் ஆறேன். 10 லட்சம் ரூபாய் போடுங்க, நான் மாசம் மாசம் 1 லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆறேன். பெரிய ஹாஜியார், தாடி வச்ச ஹாஜியார், அவரு பார்க்காரு, 10 லட்சம் ரூபாய் கொண்டு கொடுப்போம், 1 லட்சம் மாசம் மாசம் கிடைக்கும். வழங்கிக் கொள்ளுங்க. தெளிவான வட்டி இது அன்பாண்டவர்களே, தெளிவான வட்டி. 1 லட்சம் தாரேன், எனக்கு 10,000 ரூபாய் தாங்க. 10 லட்சம் தாரேன், நீங்க எனக்கு 2 லட்சம் ப்ராஃபிட் தாங்க என்று சொல்வது தெளிவான வட்டி. யாரிடத்திலையும் மாற்று கருத்து கிடையாத வட்டி அன்பாண்டவர்களே. அதால அந்த வட்டி எடுத்து நம்ம செலவழிக்கிறதுனால பறக்கத் உண்டாது. இன்னும் சில வியாபாரங்கள் ஏனிலே சொல்லுகிறேன் என்றால், குற்றம் சொல்வதற்கல்ல, வியாபாரம் என்பது பரக்கத். அந்த பரக்கத்தின் பிரகாரம் பாதிக்கணும். ஒரு மனிதன் வியாபாரம் செய்ய வருகிறான், ஏதோ ஒரு அநியாயம் செய்யத்தான் மாறான். இவன் நான் விற்கிற பொருளை ஒரு அநியாயமான முறையில் தான் பாதிக்க போகிறான் என்றால் அவனுக்கு அந்த பொருளை விற்பதும் பாவம் அன்பாண்டவர்களே. திராட்சை பழம் வாங்க வரான், 100க்கு 100 தெரியும், இந்த திராட்சை பழத்தை இவன் எடுத்து வேலை வசிக்குத்தான் பாதிக்க போகிறான் என்றால் அவனுக்கு திராட்சை விற்பது ஹராம். சாது மதுரபடி அடிப்படையில் இப்ப பாருங்க, ஒரு ஆள் வாராரு, கடனுக்கு நகை கட்டு வருகிறாரு. ஆஜியார், எனக்கு 10 பவுன் தங்கம் தாங்கோ, 2 மாசம் செக் உங்களுக்கு தாரேன். ஆஜியாருக்கு விளங்குது, இவரு இன்னொரு ஆள் கடனை அடைக்கிறதுக்கு தான், இன்னொரு ஆளுடைய கடனை அடைக்கிறதுக்கு தான் நம்மகிட்ட சாமான் வந்திருக்காருண்டா கடனுக்கு கொடுக்காதீங்க. இப்ப இவர் என்ன செய்யற, 2 மாசமா 20,000 ஒரு பவுனுக்கு லாபம் வச்சு விற்கிற. அடுத்த நிமிஷம் ஆகியார் அந்த 10 பவுன் எடுத்துட்டு பழைய தங்கம் விற்கிற கடைக்கு போய் 30,000 நஷ்டத்துக்கு விற்கிற. ஏன் உடனே காசு தேவை, 2.5 செக்க பாசா காட்டி அவன் பிரச்சனைப்படுத்துவான்.
அன்பு சகோதரிகளே, இதுக்கு பேர் ஆற்றில் எடுத்து குளத்துல போல. இப்படி ஒருத்தன் செய்ய வாரானா அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் ஜகாத்தை கொடுத்து அதை சதகாவை கொடுத்து அனுப்புங்க. இதை செய்ய ஆரம்பிச்சா இவன் கால போக்கில பெரும் ஒரு நஷ்டத்தை அனுபவிக்க போகிறான். பார்த்தவர்களே, தர்பியத் செய்யணும், வியாபாரத்தை நாம படிச்சு கொடுக்கணும். இப்ப புது ரெண்டு ஆன்லைன் பிசினஸ் படத்தில் வார ஒன்று, கையில வந்து சேரது இன்னொன்று. கொஞ்ச நாளைக்கு முன்னால டிடிகே பிசினஸ் ஒன்று ஒன்லைன்ல வந்துச்சு. அதுல யாரு பஸ் தெரியா, யார் என்னும் தெரியா, அதிகமானவங்க போட்டாங்க. அவன் லாபம் கொடுத்தான். 5000 ரூபாய் போட்டா 3000 ரூபாய் லாபம். புத்திக்கு படுகிறா, புத்திக்கு படுகிறா. உழைக்கலாமா? 5000 ரூபாய் போட்டா 3000 ரூபாய் உழைக்கலாமா? வியாபாரத்தை பற்றி படிக்கல. நம்ம ஆஜியார்மாரா பிள்ளைகளுக்கு வியாபாரத்தை பற்றி படிச்சு கொடுங்க, பள்ளிக்கு அனுப்புங்க, இமாம்கிட்ட அனுப்புங்க, பள்ளிவாசத்தை அனுப்பி ஹலால் ஹராம் எங்களை படிச்சு கொடுங்க. இல்லாட்டி கஷ்டப்பட்டு வளர்த்த மகன் நாளைக்கு நரகத்துக்கு வீசப்பட போகிறான். இப்ப கொஞ்சம் பேர் காசு வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் காசை வச்சிருக்கிற அவங்களுக்கு லாபம் பாரு வரணும். இன்னொரு வந்து கேட்கிற, ஐயார் சும்மா தானே காசு இருக்கு, 1 கோடி ரூபாய் தாங்க, நான் மாசம் மாசம் 2.5 லட்சம் ரூபாய் உங்க லாபம் தாரு. 1 லட்சம் ரூபாய்க்கு 27 லாபம் தாரு. 1 கோடிக்கு 2.5 லட்சம் ரூபாய் லாபம். இப்படி கேட்கிறோ வட்டி இப்ப கொடுக்கிற 1 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கிற. இப்ப அவன் என்ன செய்யறா, 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்கிற, லாபத்துல கொடுக்கிறல்ல. நீங்க கொடுத்த 1 கோடி ரூபாய் இருந்து 2.5 லட்சம் ரூபாய் இருக்கு. மாச கடைசியை உங்களுக்கு தாரு. 2வது மாசமும் அடுத்த 2.5 லட்சம் ரூபாய். அவன் என்ன செய்யறா, உங்களை அந்த 1.5 கோடி ரூபாவில ஏற்கனவே 2.5 லட்சம் ரூபாய் போய் 97 லட்சம் ரூபாய் மிச்சம் இருக்கு. அதுல 2.5 லட்சம் ரூபாய் அடுத்து உங்களுக்கு தான் தார. இப்ப நீங்க யோசிக்கிற, சுபஹானல்லா, மாசம் மாசம் 1வது நாள் 2.5 லட்சம் ரூபாய் சரியாக கரெக்டாக 2.5 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு வந்து சேருது. நம்ம வீட்டை வித்து கொடுப்போம், வாடகை வீட்டில் இருந்துட்டு கொடுப்போம், காரை வித்து கொடுப்போம், காணியை வித்து கொடுப்போம். 3 கோடி ரூபாய் கொடுத்தாச்சு. 2 மாசத்துல ஆள காணல, ஆயோட்டம். ஏனென்றா ஆரம்பத்திலே வட்டி வியாபாரம் செஞ்சிட்டோம். 1 கோடி போட்டா 2.5 லட்சம் ரூபாய் தாங்க என்று கேட்கிறதே வட்டி. அதிகமானவர்களை ஏமாற எதனால தெரியுமோ? அதிகமானவர்கள் ஏமாற அந்த காசு கொடுக்கிற நேரத்தில் ஆஜியார ஆபீஸ பாக்குற, பெரும் அழகான ஆபீஸ், 1 ஏசிக்கு 2 ஏசி, ஆஜியாருக்கு 2 வேன், 1 தார், அங்க பசார்ல கடை, அங்க அங்க பீச்சில கடை. இப்ப பாக்குறாரு, ஆஜியார் நல்லா தான் நிற்கிறாரு, ஆஜியார் நல்லா தான் நிற்கிறாரு. நமக்கு லாபம் வரும். நமக்கு தெரியுமா, அந்த தார் யாரோ ஒரு பேங்க்ல மோகச்சில் இருக்கு, பினான்ஸ்ல இருக்கு. அன்பு சகோதரிகளே, இப்படியானவங்க எங்களையும் வந்து ஃபத்வா கேட்டுவார. நாங்க சொல்ல என்னன்னா, நீங்க இந்த காலத்துல யார்கிட்டையும் பணத்தை கொடுக்காதீங்க. நீங்க பணத்தை கொடுக்கிறத விட உங்க வீட்டுக்கு முன்னால ஒரு பொட்டி கடையை வச்சு வியாபாரம் செய்யுங்க, அதுல பறக்கத் கிடைக்கும். ஏதோ நம்ம காசை நம்மளே செலவழிச்சிட்டோம் என்று நிம்மதி வரும். பாந்தவர்களே, இந்த சூரத்தெல்லாம் ஏராளம் இருக்கிறது, நேரம் முடிவடைந்து விட்டது. ஏனென்றால் இதெல்லாம் சொல்லுகிறது என்றால், வியாபாரத்தை நாம் படிக்கணும் என்பாகிறேன். எப்படி தொழுகையுடைய சட்டங்களை நாம், நோம்புடைய சட்டங்களை நாம், ஹஜ்ஜுடைய சட்டங்களை நாம் எப்படி படிக்கிறோமோ, அதே போன்று வியாபாரத்துடைய சட்டங்களை நாம் சரியாக படிக்கணும். எது ஹலால், எது ஹராம், அதுக்கு பள்ளி இமாம நாடணும். பள்ளி வாசல் 24 hours இயங்கணும்.
உலமாக்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுக்கணும். உலமாக்களுக்கு சொல்லணும், ஹசரத் நீங்க வேற ஒரு இடத்துல போய் உழைக்க தேவையில்லை, நீங்க பள்ளிக்குள்ள இருங்க, நாங்க படிக்க வரோம். நம்ம எத்தனை பேர் வியாபாரத்தை பற்றி படிச்சிருக்கிறோம்? ஹலால் ஹராம் என்று படிச்சிருக்கிறோமா? வட்டி என்னென்று படிச்சிருக்கிறோமா? அந்த ஆஜியார் சொல்றாரு, 1 லட்சம் கொடுத்து 5000 ரூபாய் லாபம் தாரங்கிறது அவருக்கு வட்டி என்று தெரியாதா? வட்டி என்று தெரியாதாம். ஆஜியாருக்கு 50 வயசு, 50 வயசு வியாபாரம், 25 வயசுல இருந்து வியாபாரம் செஞ்சிருக்கிறாரு. 25 வருஷம் பஜார்ல அவருக்கு இது வட்டி என்று தெரியாதா? ஏண்டா படிக்கல. அதன் அன்பு சகோதரர்களே, ஏமாற்ற படக்கூடிய நாம் இருக்கும் காலமெல்லாம் ஏமாற்றக்கூடியவன் இருந்தே ஆகுவான் என்று இதுடன் நாம் வியாபாரத்தை படிப்போம், படித்து ஹலாலாக சம்பாதிப்போம், ஹலாலான விஷயத்துக்கு செலவழிப்போம். நிச்சயம் அந்த வியாபாரம் செலவழிப்பது மூலமாக உலகத்திலும் நம்மளுக்கு பிரயோசனம் கிடைக்கும், கபரிலும் பிரயோசனம் கிடைக்கும், நாளை மஹ்ஷரிலும் பிரயோசனம் கிடைக்கும். அல்லாஹ் அந்த வியாபாரத்தின் ஊடாக சொர்க்கத்தை நம்மளுக்கு தருவான். அன்பார்ந்தவர்களே, ஆகையால் ஹலாலாக உழைத்து ஹலாலான முறையில் செலவழிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.